அல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் முஃமின்களாக, முஸ்லீம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடைசி சூறாக்களில் நிறைய குல் அப்படின்ற வார்த்தையை போட்டு சொல்லுவோம். குல் யா ஐயுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் யா ஐயுஹன் நாஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், நிறைய குல் போட்டு வரும். குல் அப்படின்னா என்னன்னு சொன்னால், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பின்னாடி செய்திகளை சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த குல் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு ஆயத்து, ஒரு சூறா திடீர்னு அல்லாஹ் தஆலா டைரெக்டாக இருக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னால், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பத்வாவுடைய ஆயத், பத்வாவுடைய அத்தியாயம், சூறா. என்ன பத்வா அப்படின்னு கேட்டால், அபுலஹபினுடைய இரு கைகளும் நாசமடையட்டும், அபுலஹபினுடைய இரண்டு கைகளும் நாசமடையட்டும் அப்படின்னு சொல்லி அபுலஹபையும் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். அவனுடைய மனைவியும் என்ன செய்கிறான், அந்த பொம்பளையும் என்ன செய்வா, அவனுக்கு நரகத்துக்கு விறகு சுமந்தவளாக நரகத்துக்குள்ளே போவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய நுபுவத்தை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. கேட்குறாங்க, போய் அந்த மலை உச்சியில் நின்று கேட்குறாங்க, மக்களே, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது என்பதாக சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிச்சயமாக நம்புவோம். நீங்கள் யார்? நீங்கள் சாதிக்குல் அமீன், நம்பிக்கையாளர். நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததே இல்லை, உங்களை சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்தது கிடையாது, நம்பிக்கைக்குரியவர் நீங்கள். ஏதாவது நாங்கள் அமானத்து வைக்க உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு போவோம். நாங்கள் வியாபாரத்துக்கு போனால் எங்களுடைய பொண்ணு பிள்ளைங்களை உங்கள் வீட்டில் தான் விட்டுட்டு போவோம். எங்களுடைய சாமான்களை உங்கள் வீட்டில் தான் நாங்கள் என்ன செஞ்சுட்டு போவோம், பத்திரப்படுத்தி வச்சுட்டு போவோம். எல்லாத்துக்கும் நம்பிக்கையுரியவராக இருக்குது நீங்கள். இது வரைக்கும் நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்தது கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் நம்புவோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள் சொல்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்ற இந்த திருக்கலிமாவனுடைய தத்துவார்த்தத்தை எடுத்து சொல்கிறாங்க. உடனே என்ன செஞ்சிட்டான், அவங்க சின்ன வாப்பா யார், அபுலஹப் யார், நபிக்கு சித்தப்பா புரிஞ்சா, அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தம்பி, நபியினுடைய வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தம்பி தான் யார், நிறைய தம்பி இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் யார், இவர் கையில் மண்ணை வாரி தூக்கி எறிஞ்சார். எங்களுடைய மூதாதையர்கள் எந்த தெய்வத்தை வணங்கினார்களோ அந்த தெய்வத்தை விட்டு எங்களை வர சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, மண்ணை வாரி தூக்கி போட்டான். அதை பார்த்து அல்லாஹ் தஆலா டைரெக்டாக இறக்கிட்டான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபுலஹபினுடைய இரண்டு கைகளும் நாசமடையட்டும்னு சொல்லி கொல் போட்டு சொல்லலை. நபியை நீங்கள் சொல்லுங்கள், அபுலஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமடையட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கருணையே உருவான நபி தன்னுடைய சின்ன வாப்பாவை என்ன செய்ய மாட்டாங்க, சபிக்கப்பட்ட இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அவங்க சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நேரடியாக இறக்கிட்டான். எல்லாம் குல் போட்டு சொன்ன நபியை நீங்கள் சொல்லுங்கள், நபியை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கூடிய ஆயத்துகள் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நேரடியாக ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இறக்குறான். காரணம் என்னன்னு சொன்னால், என்னதான் அவர் தூக்கி மண்ணை வாரி தூத்துனாலும் சின்ன வாப்பா அவங்க பிறக்கும்போது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க. பிறந்த செய்தியை ஒரு அம்மா அடிமை பெண் வந்து சொல்கிறாங்க, யார்கிட்ட, அபுலஹப்கிட்ட, உங்கள் அண்ணனுக்கு நிலவு மாதிரி ஒரு குழந்தை, ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு, நிலவு மாதிரி ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு, பார்க்க ராஜா மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க. ஏன் அல்லாஹ் அக்பர், நபி பிறந்திருக்கிறாங்க. நபி பிறந்தா அந்த ஊடே வெளிச்சமாயிடுச்சு. கிஸ்ரா கோட்டையினுடைய அந்த கலகங்கள்லாம் என்ன செஞ்சிச்சு, கிளண்டு கீழே விழுந்துச்சு. பால் சுரக்காத ஒட்டகங்களுக்கெல்லாம் பால் சுரக்க ஆரம்பிச்சிச்சு.
புல்வெளிகள் வறண்டு போன பாலைவனங்கள் எல்லாம் புல் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. பல அதிசயங்கள் நபி அவங்க பிறந்த போது என்ன செஞ்சிச்சு, ஏற்பட்டுச்சு. அது சொன்ன உடனே நிலவு மாதிரி புல்ல பிறந்துரு. அதுதான் அல் பத்ரு முஹம்மதில் முஸ்தபா சொல்றமா இல்லையா? அல் பத்ருன்னா முழு நிலவு. பத்ருன்னு சொன்னா முழு நிலவு. நிலவு மாதிரி ஒரு புல்ல உங்க அண்ணனுக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, இனிமே நீ என்ன செஞ்சது, இதோட அடிமை கிடையாது, இனிமே நீ இந்த மாதிரி சுதந்திரமான பெண்ணுன்னு சொல்லிட்டு இந்த 2 விரலை காட்டி என்ன செஞ்சாரு, சுதந்திரத்துக்கு விட்டார் இல்லையா, அடிமை பெண்ணை சுதந்திரம் விட்டார் பாருங்க. அந்த 2 விரல்களுக்கு நடுவில் நரகத்தில் அவருக்கு என்ன செய்யுமா, திங்கக்கிழமை இந்த 2 விரல்களுக்கு நடுவில் ஒரு பானம் உண்டாகுமா. அதை அவர் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுறீங்க. நரகத்தில் ஜெயிலுக்கு போகிறானுங்க சில பேர், விஐபி எல்லாமே கிடைக்கிது உள்ள. அவன் தண்டனை அனுபவிக்க தான் போகிறான், ஆனால் அங்கே போய் சொகுசாக வாழ்கிறான். அந்த மாதிரி ஒரு ஆள் யார் இவர்? அந்த மாதிரி நரகத்துக்கு போயிடுவார். அங்கே போய் என்ன செய்வார், இந்த மாதிரி பானம் இவருக்கு மட்டும் வரும். ஏன்னா நபியினுடைய பிறப்பை கொண்டாடியதன் காரணமாக, நபி பிறந்தாங்கன்னு ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. நபின்னு தெரியாது அவருக்கு, ஆனால் நபி தான் அவர் என்ன செஞ்சார், கொண்டாடினார். நபி பிறந்தாங்க, அதை தானே அவர் என்ன செஞ்சார், எனக்கு அண்ணன் புள்ள பிறந்துட்டார், நிலவு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அடிமை பெண்ணை என்ன செஞ்சார், உரிமை விட்டார் இல்லையா. அதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா எந்த 2 விரல்களை காட்டி அந்த அடிமை பெண்ணை உரிமை விட்டாரோ அந்த 2 விரல்களுக்கு நடுவில் அந்த நரகத்தில் ஒரு பானம் உண்டாகும். அந்த திங்கக்கிழமை நபி அவங்க பிறந்த நாளில், வாரத்துக்கு ஒரு நாள், அதன் மூலமாக அவர் என்ன செய்வார், அந்த பானத்தை உண்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொள்வார் என்பது ஹதீஸ்ல வருது. அப்போ அல்லாஹு தஆலா நபியை கேவலப்படுத்துறவங்கள, நபியை என்ன செய்ய கண்ணிய குறைவாக நடத்துகிறவங்கள டைரெக்டாக சபிச்சிடுவான். நபிக்கிட்ட சொல்ல மாட்டான், டைரெக்டாக என்ன செய்வான், அவனே களத்தில் இறங்கிடுவான். ஆகையினால் நபியினுடைய உயர்வு அப்படி பெரிய உயர்வு. அப்படிப்பட்ட உம்மத்தில் அல்லாஹ் நம்மளெல்லாம் கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட உம்மத்தில் அல்லாஹ்தாலா என்ன செஞ்சான், நம்மளெல்லாம் கொண்டு வந்தான். நாம் கேட்காமல் கிடைத்த பாக்கியம். நபிமார்கள் கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், பின்னாடி ஒரு நபி வருவாங்கன்னு சொல்கிறிய, அவங்களுக்கும் உனக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லைன்னு சொல்கிறிய, இவ்வளவு மகிமை மிக்க அந்த நபியினுடைய அந்த காலத்தில் என்னையும் நபியாக்க. நீங்கள் ஏற்கனவே நபியாக வந்துட்டீங்க. அந்த சான்ஸ் என்ன செஞ்சிச்சு, உங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. சரி, அந்த உம்மத்துக்கு நபியா இல்லை, அந்த உம்மத்தில் ஒரு ஆளாவது என்ன ஆக்கிவிட, அந்த உம்மத்தில் ஒரு ஆளாவது என்ன ஆக்கி. சாதாரண உம்மத்தை நபி நுபுவத்தை விடுறேங்கிறாங்க அவங்க. எனக்கு நுபுவத்தை வேணாம், விட்டுடு. நான் அந்த உம்மத்தில் ஒரு நபியாக வர விரும்பலை, அந்த உம்மத்தில் ஒரு சாதாரண அடியானாக உன்னுடைய அந்த உம்மத்தோட நபியினுடைய உம்மத்தில் ஒரு ஆளாக நான் வந்துட்டு போகிறேன்னு. நீங்கள் ஏற்கனவே முந்தினவங்க தான். நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, முந்திட்டீங்க நபியை, கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க, உங்கள் அந்தஸ்து வேறு, நீங்கள் அதுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டும் கிடைக்காத அந்த பாக்கியம் நமக்கு கேட்காமலே கிடைச்சிச்சு. நம்ம கேட்டோமா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தில் கொண்டு வா அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் கேட்டிருக்கிறோமா? இல்லை கிடைச்சதை நினச்சி தான் சந்தோஷப்பட்டிருக்கிறோமா? ரெண்டுமே இல்லை. கதுரு நிஅமத்தி பாத ஜவாலிஹான்னு சொல்லுவாங்க அரபியில். ஒரு பொருளினுடைய, ஒரு வஸ்துவினுடைய பெருமதி, அருமை, அது நம்ம கையை விட்டு போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் கிடைச்ச இந்த பொக்கிஷத்தை பற்றி நமக்கு தெரியல. அதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கும். அல்லாஹ்வுக்கு இதுக்கு நன்றி செலுத்தாமலே இருக்கிறோம் நம்ம, புரியுது? அதனால் நபியினுடைய கீர்த்தி அருமையானது, நபியினுடைய கீர்த்தி மிக உயர்வானது. அதை நம்ம இன்னும் என்ன செய்யலை, 0.1% கூட நபியை பற்றி நம்ம விளங்கலை. 0.1% கூட நபியை பற்றி விளங்கலை. சொல்கிறாங்க ஒரு ஷாரில், ஒரு உருது கவிதை என்ன சொல்கிறாங்க கேட்டால், சமஜ்னா ஹே ஆசான், என்ன சொல்கிறாங்க, சமஜ்னா ஹே ஆசான் खुदा का भी इरफान, समझना है आसान खुदा का भी इरफान, मगर समझना है मुश्किल மகாமே முஹம்மத். அல்லாஹ்வை பற்றி விளங்கிக்கிறது ஈஸியா, நபியினுடைய உயர்வு என்னன்னு விளங்குறது கஷ்டங்கிறாங்க. அல்லாஹ் சொன்னான்னு யார் சொன்னாலும் நம்புவீங்க. அல்லாஹ் சொன்னான்னு
குரானில் வருதுங்க, ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டீங்க நீங்கள். குரானில் வருது, அப்படியா, சரி பாய், அதில் ஓகே சரி. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதில்? புகாரியில் வருதா, முஸ்லீமில் வருதா, திருமிதியில் வருது? அந்த முதல்ல ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? கேட்குற ஆளுக்கு புகாரின்னா அது எப்படி எழுதணும்னு தெரியுமா முதல்ல? புகாரியை இவர் கேட்குறது என்ன? புகாரியில் வருதா, திருமிதியில் வருதா, அபுதாவுதில் வருதா? அதெல்லாம் யாருன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவங்க எங்கே பிறந்தாங்க, எப்போ வளர்ந்தாங்க, எங்கே ஹதீஸை சேகரித்தாங்க அப்படின்றது ஒன்றும் தெரியாது. அதனால தான் சொல்கிறாங்க, அல்லான்னு சொன்னால் ஒத்துக்குவேன், நபின்னு சொன்னால் உன் கல்வி என்ன செய்யும்? ஆட்டம் கண்டு போயிடும். இது சஹீஹான ஹதீஸ் இல்லை, இது ஆதாரம் என்ன இல்லை, இல்லை இதுக்கு என்ன இல்லை, பலமான ஹதீஸ் இல்லை, பூஸ்ட் குடிக்க வேண்டியிருக்குது, கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, 2 என்ன செய்யணும், குளுக்கோஸ் ஏற்ற வேண்டியது, இந்த ஹதீஸுக்கு பலவீனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிடக்கு. அதனால் அது என்ன சொல்கிறாங்க, சமஜினாக ஆசான் ஹுதா காபி இர்ஃபான், அல்லாஹனுடைய இர்ஃபான், அவனுடைய உள்ளமையை விளங்கிக்கிறது என்ன ரொம்ப சுலபம். ஆனால் நபியினுடைய அந்தஸ்து என்னன்னு விளங்குறது கஷ்டம்ங்கிறாங்க. அதனால் அல்லாஹு தஆலா நபியை எந்த உயர்வில் வச்சு அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறானோ அந்த உயர்வை நம்மளுக்கு விளங்குறதுக்கு கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.